இது வந்து பார்ட் 2 வீடியோ, மொல்ஹெய்மில் பார்ட் 2 வீடியோ. இதை நான் இந்த வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து ரீசன் இல்லாமல் இல்லை. இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துன்னா பேரதனியை ஞாபகப்படுத்துது. பேரதனியும் இப்படி தான் அழகாக இருக்கும், அந்த கிளைமேட்டுக்கு மரங்கள் வளர்ந்துருக்கும். ஆனால் எங்களோட நாடு வந்து யாழ்ப்பாணம் வந்து கொஞ்சம் வறண்ட காலம் இல்லை. ஆனால் நாங்கள் அதை சிங்கப்பூர் மாற்றலாண்டு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரயில்வே ட்ராக் கொண்டு போய்கொண்டிருக்கு கீழால். ஸோ அதில் பாஸ்போர்ட் இது கீழே குறுக்கால போயிடாதான். இதில் காருக்காண்டு தனியாக ரோட் போட்டிருக்காங்களாங்க. காருக்காண்டு தனியாக ரோட் போகுது. ஓகே, அதே நேரம் பார்த்தீங்கன்னா புஷ் பைக்கு கண்டு தனியாக ஒன்று போட்டிருக்காங்க. இதில் சரிதானே, வாக்கிங் அண்ட் புஷ் பைக்குக்கு வந்து இதில் தனியாக ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே என்னடால் அதுதான் இந்த பியூட்டி. இங்கே நடந்து போகிற இடம். ஓகே, இது வந்து தனியாக, அதாவது வாக்கிங் ட்ராக்குன்னு தனியாக போட்டிருக்காங்க. அப்போ இதில் வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் வரும். என்ன ஆக்சிடென்ட் வரும்? அதாவது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பைசிக்கிள், சைக்கிள், மேபி யாழ்ப்பாணத்தில் ஆட்டோ அதெல்லாம் போகிறதுக்கு தனி ட்ராக். ஸ்பீடான வாகனம் போகுதாங்கள பாருங்கோ, 70 போகிறாங்களா இதில் அவங்க. சரிதானே, அது தனி ட்ராக். எனக்கு இந்த மாதிரி மானசபை நீங்கள் தரையில் என்றால் எனக்கு அது பிரியோசனம் இல்லை, காய்ச்சி பிரியோசனம் இல்லை. இங்கே பாருங்க, இது வந்து ஸ்பீட் வெஹிக்கிள் போகுது இதில். ஓகே, இந்த யூரோப்பில் மற்ற பக்கத்தால் தான் போகும். இங்கே இதில் வந்து ஸ்பீட் வெஹிக்கிள் போகுது. இந்த காரெல்லாம் சீறி அடிச்சோன்னு போகுது. சரிதானே, இங்கெல்லாம் போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா வாக்கிங்குக்கும் பெடலிங்குக்கும், அதாவது வந்து நடந்து போகிறதுக்கு வந்து தனியாக ஒரு ட்ரெக் கொண்டு இருக்குது. இங்கே பைசிக்கிள் அதில் க்ராஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. பைசிக்கிளுக்கு வந்து தனி ஒரு ட்ரெக், வாக்கிங் வந்து தனி ஒரு ட்ரெக் கொண்டு இருக்குது இதில். ஸோ யோசிச்சு பாருங்க, எங்களோட ஸ்கூல் பிள்ளைகள் எங்கள்ட ஆக்கள் எல்லோரும் வந்து கேகேஎஸ் ரோட்டில் தனியொரு ட்ரெக்கில் போவினமாக இருந்தால் இதுகளை தான் பார்த்து வெளிநாட்டில் வந்து பார்க்கணும். இதில் வெளிநாட்டில் வந்து இப்போ கேவலமான விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அதில் ஒரு வடிவான ஸ்கூலோ கேரேயோ ஏதோ ஒன்று இருக்குது. கேரேண்டா என்னென்ன யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன தெரியலை. GAR கேரேண்டுடாக்கு. இதில் என்னெண்டா ஜோதிச்சு பாருங்க, இப்படி ஒரு தனி ட்ரெக் இருக்குமா இருந்தா சரிதானே. என்னென்ன ஆக்சிடென்ட் வரும்? ஏன் டிப்பர் காரன் அடிக்க போகிறான்? உங்களுக்கு டிப்பர் வேனுக்கும் காருக்கும் ஏன் அடிக்க போகுது இல்லை தெரியும். டிப்பர் வேனுக்கும் காருக்கும் அடிக்கும், அது ஒன்றும் செய்யலாது. நடந்து போகிற ஆக்களை, மாடுகளை, அது எல்லாத்தையும் இங்கே ரோட்டில் எல்லாம் மாடு எல்லாம் இல்லை. ரோட்டில் இருக்கிற சகல மாடும் பிடிக்கணும். கிளிநொச்சியில் கட்டாக்காளியாக இருக்கிற சகல மாடும் பிடிச்சு கொண்டு போய் அதை ஒரு தரிசினில் மொண்டுக்குள்ளே சுற்றி வர அடைச்சி அதுக்குள்ளே மேய விடணும். என்ன நாங்கள் அப்படி ரோட்டில் மேய விட்டு வளர்க்கல. சில விஷயம் பல விஷயம் மாற்ற கிடக்கு. எங்கண்ட என்னை பொறுத்த வரைக்கும் எங்கண்ட ஹவு கால் தட் யாழ்ப்பாணத்தில் கன விஷயம் மாற்ற இருக்குது. இந்த பில்டிங்ஸ் இந்த பியூட்டி பார்க்கவே ஆசையாக இருக்குது. TFT ஸ்பெஷாலிட்டி ஸ்டவுட் போரா லேட் அண்ட் ஃப்ளம்பி இந்த ப்ளம்பிங் ஸ்பெஷாலிட்டி போடக்கு. ஐ டோன்ட் நோ. ஓகே, அதில் பீஸா மிஷின் இதோட காசு போட்டால் பீஸா வருமானு தான் தெரியும். ஓகே, பார்க்கவே ஆசையாக இருக்குது. என்னென்றால் இதிலேயே நான் இதில் எடுத்துக்க இமேஜின்ஸ். ஓகே, இதில் சாப்பாடு கடை இது இருக்குது போடாது. ஐ டோன்ட் நோ. பார்க்கவே ஆசையாக இருக்குது. என்னென்னா இங்கே ஆக்சிடென்ட் சாமானே வராது. என்னென்னு வெறும் ஆக்சிடென்ட். வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் சாமானே வராது. என்னென்னா இது யாரோ ஒரு ஆள் அபேண்டன் ஹவுஸ் உண்டு, யாரோ ஒன்று வீட்டை விட்டுட்டு போயிட்டு அதை சுற்றி வர எப்படி அடைச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தர் போயிடாத மாதிரி சுற்றி வர அடைச்சிருக்காங்க. அபேண்டன் என்றால் அனாதரவா ஒரு வீடு ஒன்று கிடைக்கல. இங்கே வந்து ஓகே, அங்கே பைசிக்கிளின் இங்கே என்ன பியூட்டியண்டா. எஸ், நானே இதால் குறுக்கால் நடந்து போகிறேன். அப்படி நடந்து போகக்கூடாது. நானே பிள்ளையாண்டதுக்கெல்லாம் நடந்து போகிறேன். உங்களையும் வெட்டி அடித்து போடுறதுக்கு ஒரு வீடியோ எடுக்க தானே வேணும். உண்மையாகவே இது வந்து சூப்பரான இடம். உண்மையாகவே ஆசையாக இருக்குது. ஓகே ஓகே, என்னுடைய பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இங்கே என்னென்றால் இந்த பியூட்டி என்னென்றால் அது எல்லாத்துக்குமே தனித்தனி ட்ரக் இருக்குது, தனித்தனி இது இருக்குது. வெஹிக்கிள் வந்து பயங்கர ஸ்பீடாக வருது பாருங்கோ. ஆனால் யாரும் இங்கே ஒன்றும் செய்ய மாட்டோம். ஓகே, மொல்ஹெய்மில் இருந்து ரொசைமுக்கு நடந்து போய் கொண்டிருக்கேன். ரோட்டால் இந்த டிப்பர் போகுது ரோட்டால். ஆனால் எவ்வளோ சேஃபாக போகுதுன்னு பாருங்க. இதனால் பைசிக்கில் போயிடாது. ஓகே, இதில் பைசிக்கிள் மோட்டர் பைக் ஒன்று இந்த ரோட்டால் ஓடிடாது. அதில் வந்து கனரா வாகனங்களும் கார்களும் மட்டும்தான் போகலாம். ஸோ என்ன நீங்கள் ஆக்சிடென்ட் வரும். ஓகே, இதில் தான் பார்க்க ஆசைப்பட்றேன். இப்போ இதில் அங்கால தனி ட்ராக், அங்கால பாருங்கோ
இதில் போகிறது வந்து ஹெவி வெஹிக்கிள் ட்ராக். அங்கால வந்து சாஃப்ட் வெஹிக்கிள் ட்ராக் அங்கால போட்டுருக்காங்க. நடக்கிறார்கள் பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகள், ஆட்டோ, அது இதெல்லாம் அதில் ஆட்டோ இங்கால போயிடலான். நான் இது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ, வடக்கு மாகாண சபையில் இது நான் கட்டாயம் செய்து தான் ஆவேன். யாருக்கு விருப்பமோ இல்லையோ, நீங்கள் என்ன போய்க்கிறீங்களோ சொல்கிறீங்களோ இல்லையோ, இந்த 3 ரோட்டும் கேகேஎஸ் ரோட், பலால், அட்லீஸ்ட் அந்த 3 ரோட்டும் கேகேஎஸ் ரோட், பலால் ரோட், முக்கியமாக கேகேஎஸ் ரோட், 2வது பலால் ரோட், குறைஞ்சது அந்த டவுன், அதாவது கன்ஜஸ்டட் ஏரியான்னு சொல்லுவோம், டவுன் ஏரியாவுக்குள்ள மட்டுமாவது நான் அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இல்லையா, 5-10 வருஷத்துக்குல, 5-6 நாளில் இல்லை. எங்கடா இவர் வந்து 1 வருஷம் ஆகிட்டு ஒன்றும் செய்யலை, வீடியோக்குள்ளே செஞ்சேன்னு சொல்லி சில வீடியோ போட்டு கொண்டிருக்கு. நீங்கள் பாவம் இருக்குது, அது பாவம் இருக்கா. யாராவது பாருங்கடா, அந்த வாழைப்பழம் பட்டி பலாப்பழம் பட்டி வீடியோ போடுற ஒருத்தர் இருக்கார் தானே, அவர்கிட்ட வீடியோ எலிமெண்ட்டாக பாருங்கோ. யாராவது பாவமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது. காசு இல்லை, கஷ்டம் போல் கிடக்கா. நான் உடம்பால் உழைச்சி வாழ்கிறதுக்கே இல்லை அதவையால். ஸோ யாரையாவது பேசி தான் நான் வீடியோ போடணும். அதை நினைக்கவே உண்மையாகவே ஐயோ ரப்பிட்டு இப்படி சொல்கிறேன் இல்லையாடா, நான் அங்காலேயே நடந்து போகிறேன். எல்லாரும் அடிச்சிருப்பேன். ஆஹா, அவன் இந்தியாவில் வரான், என்னடா இது. ஓகே, நல்ல கரையாக நடந்து போகிறேன், ஏன் பம்பண்டு. ஓகே, என்னென்றால் எனக்கு சரியான கவலையாக இருக்குது, அதுக்கு வேறு வழி இல்லை. ஸோ ராமநாதன் அர்ச்சுனான்றவரை பேசி தான் வீடியோ போடலாம், வேறு வழியே இல்லை. அதை நான் பார்த்தேன்னா 1 day ago ஒன்று போட்டு கிடக்கு, 1 வருஷம் 2K தான். சரி அதை பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஜோக்காக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் பொழுதுபாக இருக்கும். அதுக்கு மேலே அவர் கொஞ்சம் காசு வேறு சாப்பிட்றதுக்கு விளங்கிட்டோம். அந்த பிள்ளை ஊட்டிகளுக்கு சாப்பாடு போவோம். என்ன பேசி திட்டியாவது யாருக்காவது சாப்பாடு போனால் எனக்கு சந்தோஷம் தான். தாராளமாக என்ன பேசி திட்டி வீடியோ நீங்கள் போடுங்க. அளவு தாண்டினா நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம். ஆனால் விமர்சிக்கலாம், என்ன டீசெண்டாக விமர்சிச்சும் வீடியோ போடலாம், எல்லோரும் பார்ப்பாங்க. டீசெண்டாக டாக்டர் அரசியலை விமர்சிக்கிறாங்க ரெண்டு சொல்லியும் போடலாம், கேவலமாகவும் வீடியோக்களாக போடலாம். அது அவைவேண்ட பிறப்புகளையும் குலங்கோத்திரத்தையும் பொறுத்தது என்ன. ஸோ ஓகே, சில குலங்கோத்திரங்களுக்கு அப்படியே பதில் சொல்லி தான் நான் ஆகணும், சிலதில் சொல்லியிருக்கிறேன் பதிலை. ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் நான் நினைக்கிறேன் அது எனக்கு ஐடோங்க தாராளமாக நீங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்படியான இது வந்து சாகாஸ்டிக்காக தான் இருக்கும். இப்படியான போஸ்ட்டுகள் இந்த நேரங்கள் இப்படியான வீடியோவில் வந்து ப்ரொஃபஷனலாக காய்க்கலாது. ப்ரொஃபஷனலாக காய்க்கிறேன்டா இங்கே அவ்வளோத்துலேருந்து ப்ரொஃபஷனலாக காய்ச்சி வீடியோ போடுவேன். எனக்கு இந்த ஒவ்வொன்றையும் பார்க்க ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மதில் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு பிளாக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதை ஏற்கனவே செஞ்சுட்டு அதை கொண்டு வந்து இந்த பிளாக்காக கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேலே இந்த நெட் மாதிரி அடித்து அந்த படி எடுத்து போகிறோம். இந்த மதிலை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபென்ஸை பார்த்தீங்கன்னா, ஓகே, இதில் வந்து ஒரு பிளாக்காக செய்திருக்காங்க. அதில் அதை கொண்டு வந்து பண்ணிட்டு பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அதில் போட்டு எப்படி உள்ளுக்க ஃபிக்ஸ் பண்ணிக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேலே எப்படி இந்த ஃபென்ஸ் அடிச்சிருக்காங்க. அதில் இப்போ இந்த ஃபென்ஸில் கொண்டு வந்து வைக்கிறதான் வேலை. இந்த மதிலை ரிமூவ் பண்ணுறதுனாலும் சிம்பிள் என்ன. இங்கே இதில் இன்னொரு அது பிளாஸ்டிக்காக, அது வந்து பிளாஸ்டிக்கில் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மதில் அடிக்கிறேன்டா கூட சீப்பாக இருக்கும் நாங்கள் மதிலை வச்சு கட்டுறதை விட. ஸோ இந்த விஷயங்கள் முக்கியம். அதால் தான் இந்த இதில் வந்து வீடியோ எடுத்து போட்டு கொண்டிருக்கேன்னா, இங்கேயும் பெருசாக துப்புற வண்டி இல்லை, பட் எல்லா கண்ட்ரிலையும் குப்பையான இடங்களும் இருக்குது தான், பட் நீட்டான இடங்களும் இருக்குது. இடம் மாறி போயிட்டேன். ஸோ மெப்பை பார்த்து கொண்டு அங்கால மாறி போயிட்டேன். இது வந்து ரொஷைம் என்ற இடத்தின் ரயில்வே ஸ்டேஷன். மழை பெய்யுது மட்டும்தான், இதனால தான் நான் அதை விரும்பலை. இது வந்து ரொஷைம் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், இதில் என்னென்றால் இந்த பியூட்டி என்னென்றா, இது இங்கே வந்து பப்ளிக் இது இருக்குது. இப்போ இதில் பெட்ரோலில் போனால், இப்போ உதாரணத்துக்கு போனால் அவ்வளோ வேஸ்ட். அப்போ இங்கே கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த காரை பார்க் பண்ணி விடுவாங்க. பார்க் பண்ணி விட்டுட்டு இங்கே இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அப்படி எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல், அதை அப்படி க்ளீன், சரிதானே. ஸோ இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து போவாங்க. ஸோ நான் இப்போ போகிறது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளுக்குள்ள பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வா, எல்லாம் எலக்ட்ரானிக். இங்கே அடுத்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஸ்ட்ரெஸ்பர்க்கு 11:37 இருக்குது. இப்போ வந்து சரியாக 11:27, 10 நிமிஷத்தில் ஸ்ட்ரெஸ்பர்க்கு வந்து ட்ரெயின் இருக்குது. இதில் வந்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்கள்கிட்ட டிக்கெட் எடுக்கலாம். இதில் எல்லாம் கவுண்டர்லாம் இல்லை. ஸோ சிம்மண்டா வந்து பார்ப்போம். ஓகே,
ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாம் இங்கிலீஷில் வருதாண்டு. எல்லாம் இங்கிலீஷில் வருது இல்லை, வேறு லாங்குவேஜில் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ப்ரெஸ் பண்ணப்படுதுன்னு இல்லை. இதையும் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். I don't know. ஓகே, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓஹோ, இப்படி தான் போகுதாண்டு. ஓகே, இது பேக் பண்ணுறேன் என்னண்டு. ஓகே, தூரம் 52 காட்டுது. அதில் இப்போ பேக் பண்ணுறது பட்டன் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன் இல்லை. ஸோ இதில் தான் ஸ்க்ரீன் இருக்குது. சம்திங் ராங் பிகாஸ் எனக்கு இதை வாசிக்கல அது. ஓகே, மாறகாரி காட்டுனா காட் பட்டும் ஃபுல்லாக. காசை போடுறது காட்டுது, காசு போடாது, காட்டை போட்டால் காசு வெட்டும். ஓகே ஓகே, அபேண்டன்மெண்ட் அப்படியா? பேமெண்ட் கோ. ஓகே, லாங்குவேஜை வந்து இப்போ நான் மாற்றணும். ஃப்ரெஞ்சில் நிற்கிது. பயப்படுத்தாதீங்கடா. ஃப்ரெஞ்சில் நிற்கிறத இங்கே மேலே கிடக்குது இங்கிலீஷுக்கு மாற்றுறதுக்கு. ஸோ இன்னொன்று இங்கிலீஷுக்கு மாற்றுறது. இது கேன்சல் பண்ணுறதுக்கு. ஓகே, ஓகே, இந்த மாறுது மேலே. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். மேலே இப்போ மாறிட்டு அடியா வெல்கம் டு பர்ச்சேஸ் டிக்கெட்ஸ் கூப்பன்ஸ். இது டு செக் டாப் அப் ஃபார் பர்ச்சேஸ். ஓகே, ஸோ நவ் ஐ ஹாவ் டு பர்ச்சேஸ். ப்ரெஸ் த க்ரீன் பட்டன். க்ரீன் பட்டனே காணல. பில்லட் டாரிஃப் நார்மல் பில்லன். டேய், மறுபடியும் வேறு விச் ப்ரைஸ் வுட் யூ லைக்? பேக் டு ப்ரீவியஸ் ஸ்க்ரீன். ஓகே ஓகே, இப்படி தான் மூவ் பண்ணணும். அது விளங்கிட்டு டரிஃப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டைலர்ஸ் பில்லட் எஃபெக்ட் புங்க. என்னடா இப்படி போட்டிருக்கீங்க? விச் ப்ரைஸ் வுட் யூ லைக்? பிளேஸ் அ ப்ளூ ரெக்டாங்கிள் ஆன் யூர் சாய்ஸ் அண்ட் கன்ஃபார்ம். ஓகே, இல்லை இல்லை. ஓகே, பேக் டு ப்ரீவியஸ் ஸ்க்ரீன். ஓகே, எப்படி கண்டுபிடிச்சோம்னு பாருங்க. இப்போ இது வந்து லாங்குவேஜை இங்கிலீஷுக்கு மாற்றிட்டு வந்து ஓகே, இங்கிலீஷுக்கு மாற்றிட்டோம். ப்ரெஸ் த க்ரீன் பட்டன் டு பர்ச்சேஸ் டிக்கெட்ஸ் கூப்பன்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ க்ரீன் பட்டன் இதாக தானே இருக்கணும். ரைட், அதை ப்ரெஸ் பண்ணினான். அதுக்கு பிறகு அவங்களோட லாங்குவேஜில் வருது. ஓகே, பில்லட் டாரிஃப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டைலர்ஸ். ஓகே, பில்லட் டவி கார்டே ஃப்ளூவோ பில்லட் இது வந்து வருது. லக்சம்பர்க் பில்லட். ஓகே, அதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். டிக்கெட் லக்சம்பர்க் தான் டிக்கெட். ஓகே, அடல்ட்ஸ். Station of Dishakna. Depart from Bettembok Fanti, Dodango Fanti. Okay, other stations. லக்சம்பர்க்கு போகிற இல்லையே. இது கடும் சிக்கலாக இருக்குது நம்மளுக்கு. பிலட் லொரினி லக்சம்பர்க். ஓகே, go back to previous screen. Right, previous screen. Back to previous screen. English. Okay.
இதுக்கு அங்கால திருப்பியும் அவங்கண்டையில் தான் வருது. இதில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தனுமே இல்லை. நாமளாகவே தான் காசு கட்டிட்டு போக வேணும். ஸோ வட் டு டூன்றான் பிரச்சனை. வட் டு டூ கடும் பிரச்சனையில் ஒன்று மாட்டிட்டேன் மிஷினில். என்னென்றால் இந்த மிஷினில் இருக்கிற பிரச்சனை என்டர் பண்ணிக்கல இங்கிலீஷ் லாங்குவேஜ் வருது. பிறகு பில்லட் டரிஃப் நார்மல் அண்ட் பில்லட் இன்ஃபேண்ட், பில்லட் கார்ட்டோ ஃப்ளூ ஜூன், பில்லட் டவா கார்ட்டோ ஃப்ளூ, பில்லட் கார்ட்டோ சொலிடேரி டரிஃப் டிரான்ஸ்போர்ட். ஓகே பில்லட் டெரெக்ட் பான். ஓகே ஸோ ஃப்ளூவோ சொலிடேரி. ஓகே ஐடியா. லெட்ஸ் டேக் த கூகுள். ஓகே தலையப்பாவி கடவுள் பெருசாக படப்பிச்சிருக்கார். ரைட். ஸோ இதில் கொண்டு இதை நான் அப்படியே கூகுளில் ஓப்பன் கேமரா கூகுள் லென்ஸில் வச்சு இப்படி அடிப்போம். அடிச்சுட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் இங்கிலீஷுக்கு. ஓகே ட்ரான்ஸ்லேட். Okay, standard fire ticket or child ticket 4 to 11 years. Ticket with a discount card, ticket with a youth flow card, ticket with a flow card, ticket with a solitary card, ticket with another discount card. Okay, standard fire ticket or child ticket. Okay, so for ஏலாண்டு இல்லை இங்கே வேறு மாற்றிருக்கேன். இதில் கூகுளில் போய் கூகுளில் ட்ரான்ஸ்லேட் எடுத்துருக்குறேன். செய்யலாண்டு இல்லை. திருப்பி உருட்டு. ஓகே மேலே உருட்டு. ட்ரெயின் வேறு வந்துட்டுது. அங்காளி மட்டும் இங்கே ரொசைன் ஸ்ட்ரெஸ்பர்க் கன்ஃபார்ம். ட்ரெயின் வேறு வந்துட்டு €6. ஓகே வெயிட். கடும் பம்பல்னா இப்படி ஒரு பம்பல் இருக்கணும். பே பண்ணி டிக்கெட் எடுத்து கொண்டுங்க. அங்கால ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயின் இஸ் கோன். நல்லவனாக இருக்கிறதும் சில நேரங்களில் கூடாட்டு சொல்லுவாங்க. டிக்கெட் எடுத்துட்டேன். கஷ்டப்பட்டு டிக்கெட்டை பே பண்ணி டிக்கெட் எடுத்தா ட்ரெயின் போயிடுச்சு. ஸோ திருப்பி ஒருக்கா பே பண்ணி திருப்பி ஒருக்கா எடுக்குவோம். €6 பறந்தது. ஆனால் பரவாயில்ல. டிக்கெட் இல்லாமல் போய் பிடிபட்டு நோண்டியாகி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டிக்கெட் இல்லாமல் வந்ததை விட இன்னும் ஒரு 10 minutes 15 minutes பிந்தி போகிறது நல்ல நினைக்கிறேன். வாழ்க்கையில் இப்படியான அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். பரவாயில்ல. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் நான். இட்ஸ் ஓகே. ஆனால் அதான் சொல்கிற கடவுள் இருக்காண்டு 11:36 ட்ரெயின் வந்து போயிட்டுது. திருப்பி 11:53க்கு பியில் திருப்பி அடுத்த ட்ரெயின் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேமரா 11:53க்கு திருப்பி அடுத்த ட்ரெயின் இருக்குது பியில். இந்த 11:53க்கு. ஸோ வீல் வெயிட். 36 ட்ரெயின் 11:36 ட்ரெயின் போனால் பிரச்சனை இல்லை. 11:53 ட்ரெயின். ஸோ டூ மச் ஒரி பண்ண தேவையில்லை. எஸ், வாழ்க்கைண்டா இப்படி தான். வாழ்க்கையில் ஒரு ட்ரெயின் போனால் இன்னொரு ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வரத்தான் செய்யும். ஸோ போகிற ட்ரெயின் எண்டைக்காவது போகும். சின்ன அட்வைஸ். போகிற ட்ரெயின் எண்டைக்காவது போகும். அது எண்டைக்காவதுனாலே போகிற ட்ரெயின் போகும். ஸோ நல்ல ட்ரெயின் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். வாழ்க்கையில் சில ட்ரெயின் வந்து வாழ்க்கையில் நல்ல ட்ரெயின், அது ஏறினா இறங்கவே இல்லாது. சில ட்ரெயினில் ஏண்டா ஏறின வண்டி இருக்கும். சின்ன ஒரு வாழ்க்கையில் இருக்க அட்வைஸ். ஸோ ட்ரெயினில் ஏறி இறங்குற வந்ததுக்காக நாங்கள் கெட்டவங்களும் இல்லை. அதாவது ட்ரெயின் விட்டுட்டு போகின்றதுக்காக கெட்ட ட்ரெயினும் இல்லை. எனக்கு இது ஒரு நல்ல அனுபவம் வாழ்க்கையில். என்னென்றால் 11:53 45 ஓச்சை பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஓகே, நல்ல ஒரு அனுபவம் வாழ்க்கையில். என்னென்றால் ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லணும். நான் இப்படியான ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு உண்மையாகவே யாருக்கும் இப்படியான இடத்துல வாழத்தான் ஆசையாக இருக்கும்.
ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இப்படியான இடத்துல வாழ ஆசையாக இருக்கும். நான் இந்த மனசும் வந்து பாதியாக ஆடிக்கொண்டிருக்கு, பாதி முக்காவாசியாக ஆடிக்கொண்டிருக்கு. ஏன் கஷ்டப்படுற, எல்லோரும் திட்டுறாங்க பேசுகிறாங்க 2-3 பேர் விட்டுட்டு போ இந்த பாடலேன்ட்டு. இல்லை பாவம், என்னுடைய இனத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கணும், நான் என்னுடைய இனம் இப்படியான இடத்துல வாழணும், இந்த இடம் இப்படி மாற்றணும்னு ஆசைப்பட்றேன். பெரிய ஒரு வெளியுள்ள வசனங்கள் உங்களுக்கு விளங்குதோ இல்லையே எனக்கு தெரியாது. சாதாரணமாக நாங்கள் நினைப்போம், ஓகே நாங்கள் எங்கள்ட லைஃப்பை பார்த்து கொண்டு போனால் சரி என்று கொஞ்சம் கூட சிந்திக்கிறனோ இல்லையோ தெரியலை. பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீ மூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீ. அர்ஜுனா ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் ஜோதிச்சேன், சத்தம் கேட்டுச்சு, ஏண்டா சும்மா இந்த டைம் வேஸ்ட் ஆக்குவான்னு என்ன சத்தம் கேட்குதுன்ட்டு சொல்லி இங்கே நடந்து வந்து பார்ப்போம்ண்டு பார்த்தா எங்கள்ட மறுபடியும் குப்பை பிரச்சனை. உங்களுக்கு நல்லா தெரியும், எங்கள்ட குப்பை பிரச்சனைகள் நன்றாகவே தெரியும். ஸோ நான் வெரி லக்கி, ஏனென்றால் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறதுக்கு
ரொசைமில் நிற்கிறேன். இது வந்து கிராம டவுன்லேருந்து வெளியால் ஒரு டாப். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஒரு பெரிய ராட்சத க்ரேன் ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கு, நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பக்கத்தில் வந்து இந்த குப்பைகள் வந்து பைலாக இருக்குது. பைலண்டா கும்பலாக இருக்கிறது. அது ஒரு ராட்சத க்ரேன் ஒன்றில் இருந்து தூக்கி பெரிய தகரம் ஒன்று தூக்கப்படுது பாருங்க. அதை அந்த நான் நினைக்கிறேன் அதை க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக உடைக்கிற அந்த மிஷினுக்கு தூக்கி உள்ளுக்குள்ளே போட்டு கொண்டிருக்காங்க, மடித்து போட்டு கொண்டிருக்காங்க பெரிய க்ரைனில். ஓகே, வெளிநாட்டில் வந்து ராஜதந்தியர்களை சந்திக்கல இதுகளை தான் நான் முக்கியமாக பார்க்குறேன். நினைக்கிறேன் இது பெரிய ஃபேக்ட்ரிகளுக்கு வந்து இந்த இரும்புகள் வந்து நான் நினைக்கிறேன் அங்கால என்ன மிஷின் இருக்குன்னு தெரியல, ஆனால் அந்த கல்லுடைக்கிற மிஷின் மாதிரி ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. ஐம் ஸோ லக்கி இதை உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறதுக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இன்னொரு மிஷின் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. அங்கே வந்து என்ன மாதிரியான குப்பையில் எடுத்து போட்டு கொண்டிருக்காங்க என்றால் பிளாஸ்டிக். அங்கே வந்து பிளாஸ்டிக் ஃபுல்லாக போட்டு கொண்டிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இரும்பு இதுகள் வந்து எடுத்து போட்டு கொண்டிருக்காங்க. அங்கே ஒரு மிஷின் ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் ஒன்று நிற்கிது. இதில் உங்களுக்கு தெரியுதோ தெரியலை. அதுக்குள்ளே இருந்து அப்படி ஆட்டோமேட்டிக்காக தூக்கி எறிஞ்சு சுற்றி வர எப்படி சான்ட்டை இன்டடிக்கோ பப்ளிக் போவது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த இடங்களில் ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். பப்ளிக் போகிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ வாவ், ஐ எம் ஸோ லக்கி. அந்த பெரிய ஒரு மேக்னட்டிக் ட்ரெயினால் எடுத்து அந்த மிஷின் பின்னால் ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, தெரியுமா தெரியல உங்களுக்கு. அந்த தொங்குற அந்த ஆமுக்கு, அதாவது கை மாதிரி தொங்குது தானே, அதுக்கு பின்னால் ஒரு மிஷின் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. அங்கேயும் ஒரு இது ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ இந்த குப்பைகள் வந்து தரம் பிரிக்கப்பட்டு அவை எடுக்கப்பட்டு அதை கொண்டே திருப்பி மறுபடியும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்துகிறாங்க. அவை நிலத்தில் புதைக்க தேவையும் இல்லை, ஒன்றும் தேவையும் இல்லை. இதை பார்க்கவே ஆசையாக இருக்குது. அங்கேயும் போய் கிட்ட பார்க்கொண்ட ஆசை. மழை பெய்யுது, மழை துளி விழுதுன்னு இல்லை, ஒரு துளி இல்லை, பல துளி விழ வலிக்கிட்டுது. மழை உங்களுக்கு கையை காட்டினா தான் தெரியும், கையில் பார்க்க தெரியும் உங்களுக்கு. மழை துளி விழ வலிக்கிட்டுது. ஐ ஆம் ஸோ லக்கி. ரொசைமுக்கு வந்ததில்லை இந்த பார்ட் 2 வீடியோ மழைக்கு நனைஞ்சு